Hello my dear friends, welcome to MrTutorBuddy. போன வீடியோவில் ஒரு ஃபோட்டோஷாப்பில் எப்படி ஒரு கேரக்டரை நம்ம வரைகிறதுன்றதை பார்த்தோம். அந்த வீடியோவை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோவில் அந்த கேரக்டருடைய பாடி பார்ட்ஸை எப்படி ரீநேம் பண்ணி ரீஅரேஞ்ச் பண்ணுறது என்பதை இன்றைக்கி பார்க்கலாம். வாங்க கற்போம் கற்பிப்போம். நம்ம ஏற்கனவே சேவ் பண்ணி வச்ச ஃபோட்டோஷாப் ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம ஏற்கனவே ஹெட்டு பாடின்ற 2 ஃபோல்டர் உள்ளார நிறைய பாடி பார்ட்ஸை நம்ம உருவாக்கியிருப்போம். அதை கிளிக் பண்ணி பாருங்கள். அதில் ரெக்டாங்கிள், எலிப்ஸ் அந்தமாரி பாடி பார்ட்ஸ் நேம் கொடுத்துருக்கோம் டிஃபால்ட்டாக. இதெல்லாம் நம்ம ரீநேம் பண்ணணும். ரீநேம் பண்ணால் தான் அதை நம்ம கேரக்டர் அனிமேட்டரில் ஈஸியாக அனிமேட் பண்ண முடியும். அது ரொம்ப ஈஸி தான், ஒன்றும் கிடையாது. ஃபஸ்ட்டு ஹெட்டுன்ற ஃபோல்டரை நம்ம கிளிக் பண்ணுறோம். அது உள்ளார ஃபஸ்ட்டு நம்ம ரெக்டாங்கிள் 1ன்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த பாடியில் அது எந்த பார்ட்டை காட்டுது அப்படின்றது ஹைலைட் ஆகும். நம்ம ஜூம் பண்ணி பார்ப்போம். ஜூம் பண்ணி பார்க்கும்பொழுது அது பாடியோடைய லெஃப்ட் ஐ பிளிங்க்கை ஹைலைட் பண்ணுது. ஸோ இதை ரீநேம் பண்ணி அதேமாரி போட்டுக்குங்க. ஸோ ரெக்டாங்கிள் 1 டபுள் கிளிக் பண்ணுறேன். அது பாடியோடைய ரைட் ஐ பிளிங்க் அப்படின்னு போட்டு என்ட்ரு கொடுத்துருங்க. இது ரீநேம் ஆகிடும். அடுத்தது கீழே எலிப்ஸ் 3ன்னு இருக்குது. ஸோ இது பாடியோடைய நம்மளுடைய கேரக்டருடைய ரைட் ஐபால் கேரக்டருடைய ரைட் பியூப்பிள் என்று கொடுத்துருங்க. அடுத்தது எலிப்ஸ் 2, இது கேரக்டருடைய ரைட் ஐபால், என்டர். அடுத்தது எலிப்ஸ் 5, இது கேரக்டருடைய நெக், ஸோ NECK நெக், என்டர் கொடுத்துருங்க. அடுத்தது ரெக்டாங்கிள் 1 காப்பி இருக்குது பாருங்கள், இதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே கேரக்டரோடைய லெஃப்ட் சைடில் ஐ பிளிங்க்கு ஹைலைட் ஆகுது. ஸோ லெஃப்ட் ஐ பிளிங்க், என்டர். அடுத்தது இது கேரக்டருடைய லெஃப்ட் பியூப்பிள், என்டர். அடுத்தது இது கேரக்டருடைய லெஃப்ட் ஐபால். அடுத்தது ரெக்டாங்கிள் 2, இது கேரக்டருக்கு ரைட் ஐப்ரோ. அடுத்தது இது கேரக்டருக்கு லெஃப்ட் ஐப்ரோ. அடுத்தது என்ன மவுத்து அது ரீநேம் பண்ணியிருக்கு ஏற்கனவே, அடுத்தது விட்டுருங்க. அடுத்தது பாருங்கள் ஹேர். ஸோ ஹேர்ன்னு போட்டுங்க, HAIR ஹேர். அடுத்தது ஷேப் 1ன்னு இருக்குங்களா, இது நோஸ். ஸோ சில பேருக்கு மட்டும் நாம் முன்னாடி ப்ளஸ்ஸு போடணும். அந்த ப்ளஸ்ஸு ஏன் போடுறோன்றதை நான் கேரக்டர் அனிமேட்டரில் ஒரு வீடியோ போடுவேன், அப்போ நம்ம உங்களுக்கு புரியும். ஸோ ப்ளஸ்ஸு போட்டு நோஸ் அப்படின்னு அடிங்க. எதுக்கு ப்ளஸ்ன்றது பின்னாடி உங்களுக்கு புரியும். ஸோ ப்ளஸ்ன்னு போட்டுங்க. அதே போல் முன்னாடி கூட நம்ம சில இதுக்கு ப்ளஸ்ஸு போட்டிருக்கணும். எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐப்ரோ, இந்த ஐப்ரோவில் டபுள் கிளிக் பண்ணுறோம். முன்னாடி ப்ளஸ்ஸு கொடுத்துட்டு திரும்ப என்ட்ரு எழுத்துங்க. ரைட் ஐப்ரோ, இதுலேயும் முன்னாடி ப்ளஸ்ஸு கொடுத்துட்டு என்ட்ரு எழுத்துங்க. அதேமாரி பியூப்பிள், லெஃப்ட் பியூப்பிள், அதுக்கு முன்னாடி ப்ளஸ்ஸு கொடுத்துட்டு என்ட்ரு எழுத்துங்க. அதேமாரி ரைட்டு பியூப்பிள் இருக்குங்களா, இதுலேயும் டபுள் கிளிக் பண்ணி முன்னாடி வச்சு கிளிக் பண்ணிவிட்டு ப்ளஸ்ஸு கொடுத்து என்ட்ரு எழுத்துங்க. ஸோ எதுக்கெல்லாம் ப்ளஸ்ஸு போடணுமோ அதுக்கு ப்ளஸ்ஸு போட்டால் தான் அது தனியாக இண்டிவிஜுவலாக வந்து அனிமேட் பண்ணும்பொழுது நம்மளுக்கு மூவ் பண்ணும், இல்லைன்னா அது வேறு மாதிரி நல்லா இருக்காது. ஸோ அந்த ப்ளஸ்ஸை நீங்கள் அதில் போட்டுருங்க. எதுக்கெல்லாம் போடணுமோ அதுக்கு ப்ளஸ்ஸு போடுங்க. அடுத்து கீழே வாங்க, எலிப்ஸ் 1. ஸோ இது ஃபேஸோடைய பேக்ரவுண்டு. ஸோ பேக்ரவுண்டுன்னு டைப் பண்ணிக்கலாம். அடுத்தது எலிப்ஸ் 4 காப்பி, இது கேரக்டருடைய லெஃப்ட் இயர். ஸோ ப்ளஸ் போட்டு லெஃப்ட் இயர். அடுத்தது எலிப்ஸ் 4, இது கேரக்டருடைய ப்ளஸ்ஸு போட்டு ரைட் இயர்.
அவ்வளோதான், ஹெட்டோடைய பாடி பார்ட்ஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்தது நம்ம பாடின்றதை கிளிக் பண்ணி அந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணுறோம். இந்த பாடியை செலக்ட் பண்ணோடனே ஃபுல் பாடியும் இங்கே நம்மளுக்கு செலக்ட் ஆகிருக்கு பாருங்கள். ஜூம் அவுட் பண்ணுறேன். ஸோ பாடின்றதை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் இந்த ஃபோல்டரை. ஸோ பாடி ஃபுல்லாக ஹைலைட் ஆகுது. ஸோ பாடியை நம்ம ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு இருக்கிறது ரவுண்டட் ரெக்டாங்கிள். இது பாடியோடைய டோர்ஸோ. ஸோ TORSO டோர்ஸோன்னு டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது இது பாடிக்கு, இது கேரக்டருடைய லெஃப்ட்டு ஹேண்டு, சரிங்களா. அடுத்தது ரெக்டாங்கிள் 3 காப்பி, இது கேரக்டருடைய லெஃப்ட் ஆர்ம். அடுத்தது ஷேப் 3, இது கேரக்டருக்கு ரைட் ஹேண்ட். அடுத்தது இது கேரக்டருக்கு ரைட் ஆர்ம். அடுத்தது ரெக்டாங்கிள் 4 காப்பி, இது கேரக்டருக்கு லெஃப்ட் லெக். அடுத்தது கேரக்டருக்கு லெஃப்ட் ஃபுட். அடுத்தது இது கேரக்டருக்கு ரைட் லெக். அடுத்தது கடைசி கேரக்டருக்கு ரைட் ஃபுட். அடிச்சிருங்க. இப்போ கேரக்டருடைய எல்லா பாடி பார்ட்ஸையும் நம்ம ரீநேம் பண்ணியாச்சு. இதை லைட்டாக ரீஅரேஞ்ச் பண்ணணும். ரீஅரேஞ்ச் ஒன்றும் இல்லை, இந்த பாடியில் மேலே வாங்க, இந்த ஹெட்டை செலக்ட் பண்ணோம்ல, அது கீழே பாருங்கள், இந்த ஐஸ்லாம் இருக்குங்களே, இந்த ஐஸ் எல்லாத்தையும் நம்ம ஒரே ஃபோல்டரில் போட்டுட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு. இந்த ஐயும் தனித்தனியாக ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறோம். ஒன்றும் இல்லைங்க, க்ரியேட் எ நியூ குரூப் அப்படின்னு கொடுங்க. அதை டபுள் கிளிக் பண்ணி ப்ளஸ் போட்டு ரைட் ஐ அப்படின்னு டைப் பண்ணிங்க. இப்போ இந்த ரைட் ஐ உள்ளார ரைட் பியூப்பிள், ரைட் ஐ பிளிங்க், ரைட் ஐபால், இந்த மூணையும் செலக்ட் பண்ணி ட்ராக் பண்ணிட்டு வந்து இந்த ரைட் ஐ மேலே வச்சோடனே ஹைலைட் ஆகும் அந்த ஃபோல்டர். அப்படியே விட்டுருங்க, அது ரைட் ஐ உள்ளார போயிடும். ஸோ திருப்ப க்ரியேட் எ நியூ குரூப் அப்படின்னு கொடுத்துட்டு அதை டபுள் கிளிக் பண்ணி ப்ளஸ் லெஃப்ட் ஐ அப்படின்னு டைப் பண்ணுங்கள். இப்போ லெஃப்ட் ஐ உள்ளார என்னென்ன போடணுன்னா லெஃப்ட் ஐ பிளிங்க், லெஃப்ட் பியூப்பிள், லெஃப்ட் ஐ பால். இதை கண்ட்ரோல் அழுத்தின்னு செலக்ட் பண்ணுங்கள். கண்ட்ரோலை ரிலீஸ் பண்ணிவிட்டு அப்படியே பிடிச்சி ட்ராக் பண்ணிவிட்டு வந்து லெஃப்ட் ஐ மேலே வச்சு அப்படியே விட்டுருங்க. ஸோ கண்ட்ரோல் அழுத்திட்டு விட்டுருங்க. ஸோ இப்போ இதை கிளிக் பண்ணிங்கன்னா அது லெஃப்ட் ஐ உள்ளார இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்கன்னா இது ரைட் ஐ உள்ளார இருக்குது, சரிங்களா. இப்போ இது ரைட் ஐ உள்ளார லெஃப்ட் ஐன்ற ஃபோல்டர் உருவாயிடுச்சு தெரியாமல். ஸோ ஒன்றும் இல்லைங்க, இதை செலக்ட் பண்ணி அப்படியே ட்ராக் பண்ணிவிட்டு வந்து மேலே வச்சு விட்டுருங்க ஹெட்டில். ஸோ ஹெட்டுக்குள்ளார தான் நம்மளுக்கு இதெல்லாம் வரணும், சரிங்களா. ஸோ ரைட் ஐ உள்ளார ரைட் ஐ பிளிங்க், ரைட் பீப்பிள், ரைட் ஐ பால் இருக்குது. இதை ட்ராப் டவுனுக்கு கிளிக் பண்ணிங்கன்னா அது போயிடும். ஸோ இது 3 இருக்குதா பார்த்துங்க. அதே போல் மவுத்து நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். மவுத்தில் பார்த்திங்கன்னா நிறையா ஷேப்ஸ் இருக்கும். ஸோ நம்ம செலக்ட் பண்ண ஷேப்பு இங்கே பாருங்கள், நியூட்ரல். ஸோ இந்த ஐ வந்து ஒரு ஐ ஃபுல்லாக காணாமல் இருக்க போகிறீங்க பார்த்தீங்களா. அது என்னென்னா நம்ம அந்த லெஃப்ட் ஐ ரொம்ப பின்னாடி போயிருக்கோம், அதை எடுத்துகிட்டு வந்து முன்னாடி வரணும். இந்த லெஃப்ட் ஐ, சரிங்களா. இதை கொஞ்சம் முன்னாடி கொண்டு வந்து விட்டுருங்க, வந்துடும். திரும்ப முன்னாடி விட்டாச்சு, சரிங்களா. இப்போ இந்த மவுத் உள்ளார நிறைய ஷேப்ஸ் இருக்கும். நான் அதுதான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன். ஸோ நியூட்ரல் இருக்குங்களா. அடுத்தது ஷேப் பண்ணிங்கன்னா அது ஸ்மைலு, சர்ப்ரைஸ்டு, ஒரு வேர்டோடைய ஷேப்ஸும் இதில் வரைஞ்சிருப்போம். ஸோ அது நம்மளுக்கு தேவையில்லை, நம்ம நியூட்ரல் மட்டுமே வச்சுக்குவோம். ஸோ இப்போ ஒரு பாடியோடைய பாடி பார்ட்ஸை நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணியாச்சு, ரீஅலைனும் பண்ணியாச்சு. இப்போ எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. ஸோ பார்த்தாச்சு. அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம், லைட்டாக வந்து இந்த பாடியோடைய கலரை மட்டும் லைட்டாக மாற்றிக்கலாம், இன்னும் கொஞ்சம் அழகுபடுத்திக்கலாம். ஒன்றும் இல்லை, இந்த கலரில் இந்த சைடு வந்தீங்கன்னா இந்த டூல்ஸில் கலர் பக்கெட்டுன்னு இருக்கும் பாருங்கள், பெயிண்ட் பக்கெட் அப்படின்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்குவோம். செலக்ட் பண்ணிவிட்டு எந்த பாடியோடைய கலரை மாற்ற போகிறோம், எந்த பாடி பார்ட்டோடைய கலரை மாற்ற போகிறோம் அப்படின்னா நம்ம லெஃப்ட் ஹேண்டு, லெஃப்ட் ஆர்ம் இது இருக்குங்களா, இந்த லெஃப்ட் ஆர்ம் இதை வந்து கலர் மாற்ற போகிறோம். ஸோ கலரை சூஸ் பண்ணுவோம். எந்த கலர் சூஸ் பண்ணலான்னா நம்ம பாடி வந்து எல்லோ கலர் கொடுத்தோம்ல. ஸோ லைட்டாக இன்னும் கொஞ்சம் இல்லை, லைட்டாக நம்ம ரெட் கலருக்கு போயிடலாம்.
ஸோ திரும்ப பெயிண்ட் பக்கெட்டை செலக்ட் பண்ணுங்கள், பெயிண்ட் பக்கெட் டூலு. இப்போ இங்கே வந்தவொடனே இந்த மாதிரி காட்டுதுங்களா, அது மேலே வச்சு அப்படியே கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தவொடனே இந்த லெஃப்ட் ஆர்ம் செலக்ட் ஆகிருக்கா பாருங்கள், அது மேலே வச்சு இது கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஆர்ம் இந்த கலரில் வந்துடும். அதே போல் நம்மளுக்கு ரைட் ஆர்மும் அதே கலரில் வேணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இது மேலே வச்சு கிளிக் பண்ணுங்கள். சாரி, நம்ம அந்த பாடி பார்ட்டை இங்கே செலக்ட் பண்ணணும். ரைட் ஆர்ம் இது செலக்ட் பண்ணிவிட்டு இது மேலே வச்சு கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. அது வார்னிங் காட்டும். ஓகே கொடுத்துட்டு அப்படியே மேலே வச்சு கலரை அதில் ஊற்றிடுங்க. ஃபினிஷ்டு. அதே போல் லெக்லேயும் அதேமாரி இந்த லெக்கோடைய இந்த ரைட் சைடில் அந்த லெக்கை செலக்ட் பண்ணுங்கள். லெஃப்ட் லெக்கு செலக்ட் பண்ணிவிட்டு அது மேலே வச்சோடனே வார்னிங் மெசேஜ் வரும். ஓகே கொடுத்துட்டு அப்படியே அந்த கலரை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அடுத்தது ரைட் லெக்கு திருப்ப ஓகே கொடுத்துட்டு அது மேலே வச்சு ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ ஒரு கேரக்டர் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. சரிங்களா? ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் நாம் இந்த கேரக்டரை எப்படி கேரக்டர் அனிமேட்டரில் அனிமேட் பண்ண போகிறோன்றதை பார்க்க போகிறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.